ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருளை இப்போ பார்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சம்பழம், புதினா மல்லி 1/4 கட்டு, கரம் மசாலா தேவையான அளவு, எண்ணெய் 200 ml, பட்டை கிராம்பு ஏலக்காய் ஈச் 1 கிராம். ஒரு டபராவில் நம்ம 200 ml ஆயிலை ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 கிராம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறத போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம். புதினா மல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி கெடாமையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 10 கிராம் மிளகாத்தூள், உங்களுக்கு கரம் மசாலா தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டு வரணும்னா எல்லா பொருளையுமே நல்லா ஆயிலில் வதக்கணும், அப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். புளிப்பு காரம் எல்லாமே லாஸ்ட்டாக நம்ம 1 டைம் செக் பண்ணுவோம். தயிர் 100 ml சேர்த்துக்கலாம். புளிப்பான தயிர் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம கிரேவி பதத்தில் ஆயில் மிதக்கணும். 1 கிலோ சிக்கன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸு நம்ம மூடி போட்டு நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். மோஸ்ட்லி சில பேர் சிக்கனை வேக விட மாட்டாங்க, பட் இந்த முறையில் நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஹாஃப் லெமனு புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம புளிப்பான தயிர் போட்டிருக்கிறதுனால ஹாஃப் லெமன் போதும். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 800 ml தண்ணி கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரையும் நம்ம சிக்கன் கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு. உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கலாம், சரியாக இருக்கும். சால்ட்டு சேர்த்து ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ரைஸ் இந்த பதம் வெந்தால் போதும். இப்போ நம்ம எல்லா ரைஸும் போட்டுட்டு டபரா மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சுட்டு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 15லேருந்து 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்தால் நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், ரைஸு எல்லாமே வெந்து நல்லா பளபளன்னு உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி இருந்தால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஞாபகமாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.